ஹீரா மலைக்குகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடம் பாருங்கள். வெயிலின் சூட்டின் காரணமாக நிழலில் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய இந்த புறாக்கள். அங்கே கொண்டு போய் நம்ம பஸ்ஸை நிறுத்தி மாஷா அல்லாஹ் அந்த ஹீரா குகையை நம்ம ஹாஜிகளுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி கூட்டிகிட்டு போனோம். மாஷா அல்லாஹ் இந்த நிழல் பகுதியில் மட்டும் நின்று இருக்கக்கூடிய இந்த புறாக்களை பார்த்த உடனே அதற்கு இன்ஷா அல்லாஹ் ஏதாச்சும் உணவு தானியங்களை போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு தோணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அது மாதிரியே நம்ம என்ன செஞ்சோம்னா, சில சிறுவர்கள் அங்கே உணவு தானியங்களை, கோதுமை, மற்ற நவதானியங்களை வைத்து கொண்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா, அந்த உணவு தானியங்களை போட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அதை நம்ம நெருங்கி வந்து சாப்பிடக்கூடியது ஒரு அழகு தான் மாஷா அல்லாஹ். உண்மையிலேயே அந்த புறாக்களுக்கு நம்ம தீனி போடும் பொழுது காபத்துல்லாவை சுற்றிலும் நிறைய புறாக்கள் இருக்கும். அதே மாதிரி பல பகுதிகளில் இப்போ நம்ம சவுர் குகைக்கு போனாலும் சரி, அதே மாதிரி ஹீராவுடைய குகைக்கு போனாலும் சரி, அருகாமையில் நிறைய புறாக்கள் இருக்கும். அங்கே வந்து உணவு தானியங்களை வந்து 5 ரியால்னு சொல்லிட்டு கோதுமை, கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு விற்பாங்க சிறுவர்கள். அதை வாங்கி இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் அந்த புறாக்களுக்கு நீங்களும் தீனி போடுங்க இன்ஷா அல்லாஹ். அது ஒரு மனசுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அதே தான் நம்மளும் செஞ்சோம். உண்மையிலேயே ஒரு மன திருப்தியாகத்தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான புறாக்களுக்கு நம்ம வந்து ஒரு தீனி போடும்போது அது ஒரு ஹதியாவாகத்தான் இருக்கிறது. மனசுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்துது. மாஷா அல்லாஹ் உண்மையிலேயே வந்து அந்த நிகழ்வு, அதுவும் அந்த மரத்தடியில் நிழலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்துச்சு. கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் தண்ணியை அந்த புறாக்களுக்கு வச்சுட்டு, ஏன்னா இந்த கோடை வெயில் அங்கே அரபு உலகத்தை பொறுத்தவரையில் கடுமையான வெயிலாகத்தான் இருக்குது. இது வெயிலுடைய சீசனு. அதனால் தண்ணீரும் வச்சுட்டு தான் வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். எந்த அமல்களை கொண்டு நம்ம சொர்க்கம் செல்ல போகிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. நாம் செய்யக்கூடிய வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன அமல்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உண்மையிலேயே சொர்க்கத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செய்யுங்கள்.